பலதரம் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், உண்மையிலேயே வந்து, சாமியை பொண்டாட்டியை நான் விவாகரத்து பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஐயா, கல்யாணத்துக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, விவாகரத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனை ஃபைனலா தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சா வேற ஒண்ணும் இல்லை. இந்த காஃபி வைக்கும் பொழுது அந்த டேபிள் மேல கொஞ்சம் வேகமா வச்சிருக்காங்க, காஃபி இவர் மேல சிந்திருச்சு, அவ்வளவுதான். நான் சொன்னேன், ஐயா, காஃபி சிந்தனதுக்கெல்லாம் விவாகரத்து உங்களுக்கே கொஞ்சம் இது டூ மச்சா தெரியலையா? உங்களுக்கு தெரியாது சாமி, இன்னைக்கு காஃபி ஊத்துவா, நாளைக்கு ஆசிட் ஊத்துவா. இல்ல, காஃபிக்கும் ஆசிடுக்கும் லாஜிக்கா சம்பந்தம் இருக்காங்கயா. ஒரு காலத்துலங்கயா இந்த வீட்டு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ வீட்டு பிரச்சனைகள் இல்லாமல் சமூகம் இருந்ததே இல்லை. 100 ஆண்டுக்கு முன்னாடியும் 200 ஆண்டுக்கு முன்னாடியும் கூட வீட்டு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். வீட்டுல விவாதம் நடக்கும், வாத பிரதிவாதம் நடக்கும், அதெல்லாம் இல்லாம இருந்ததில்லை. சில நேரத்தில் கைகலப்புகள் கூட நடந்துரும். ஆனா இப்போதான் வீட்டுக்குள்ள கிரிமினல் நடவடிக்கைகள் நடக்கிறது சகஜமாக ஆரம்பிச்சது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கைகலப்பு விவாதம் அப்படிங்கறதெல்லாம் சின்ன சின்ன வீட்டு பிரச்சனை. ஆனா இப்ப என்ன ஆச்சு, கிரிமினல் நடவடிக்கைகள் சர்வசாதாரணமா இருக்க ஆரம்பிச்சது. காரணம் வேற ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல வீட்டுக்காரர் வேலையிலிருந்து வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா மனைவிக்கு பதைக்கும் மனசு. ஐயோ, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருச்சா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன ஆச்சோன்னு பதைக்கும். இப்ப கொஞ்சம் லேட்டா வந்தாரா என்ன ஆகுது, எங்க போனாரோன்னு சந்தேகம் வருது. அப்பெல்லாம் புருஷனுக்கு என்ன ஆச்சோன்னு பதைக்கும், இப்போ எங்க போயிருக்கோ வரட்டும், செல்போனை ஓபன் பண்ணி பார்க்கலாம், ரீடயல் என்னென்ன கால்லாம் போயிருக்கு, அவுட் கோயிங் கால் நம்பரை பார்க்கலாம். ஒரு புருஷன் ஐயோ மாரடிக்கிற மாதிரி இருக்குமா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணு, பொண்டாட்டி அவர் செல்போன் எடுத்துட்டு சொல்லுங்க, பாஸ்கோடு சொல்லுங்க, போன் பண்ணணும். இல்ல பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு, எனக்கு மாதிரியா தான் இருக்கு, பாஸ்கோடெல்லாம் சொல்ல வேணாம், செல்போன் எல்லாம் திறக்க வேண்டாம், விட்டு. மீண்டும் மீண்டும் ஒரே செயலை நம்மை செய்ய தூண்டுகின்ற மன அமைப்புக்கு தான் சம்ஸ்காரம்னு பேர். இந்த சம்ஸ்காரங்களோட எண்ணிக்கை வீங்க வீங்க அதிகமாக அதிகமாக நமக்குள் குண்டலினி சக்தியின் இயக்கம் குறையும். ஆழ்ந்து கேளுங்க, உங்களுக்கும் இறைவனுக்கும் இடைவெளி ஒன்னே ஒண்ணுதான், இந்த சம்ஸ்காரங்களின் தொகுப்பு. அப்சசிவ் கம்பல்சிவ் பிஹேவியர் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நம்மை நம்மாலேயே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் மூடத்தனமான செயல்களை செய்வதும், செய்வதை சரி என்று நமக்கு நாமே நியாயப்படுத்திக் கொள்வதும். ஆழ்ந்து கேளுங்க, நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமையும், முடியாது செயல்களை செய்தலும், அந்த செயல்களை நியாயப்படுத்திக் கொள்ளுதலும், இதுதான் நம்முடைய குண்டலினி சக்தி நமக்குள் இயங்காமல் தடை செய்கின்ற மிகப்பெரிய பாறாங்கல். பொங்கி வருகிற நதியை அணை போட்டு தடுப்பது போல. ஐயா, கரை கட்டலாம், தப்பு இல்லை, அணை கட்டக்கூடாது. கரை கட்டுறது வேற, அணை கட்டுறது வேற. கரை கட்டுறது முறைப்படுத்தி செய்தல். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைய எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில நிறைய இந்த சம்ஸ்கார பதிவுனாலதான் நிம்மதி இல்லாமல் பல்வேறு துக்கத்தை நீங்களே உருவாக்கிட்டீங்கன்னு புரியுது. உறவுகள், நம்ம உடல் நலம் கூட, சரியான உணவு எது,
சரியான உணவு பழக்கம் எது, சரியான தூக்க பழக்கம் எது, சரியான தினசரி வாழ்க்கை பழக்க வழக்கம் எதுன்னு நமக்கு தெரியாம இருக்கா? எல்லாருக்குமே தெரியுங்கய்யா. நம்மளுக்கெல்லாம் ரொம்ப நிறையவே தெரியும். ஏன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், நிறையவே தெரியும். பிரச்சனையே என்னன்னா, நம்மை நாமே ஹேண்டில் பண்ண முடியாமல், நம்மை நாமே நெறிப்படுத்திக் கொள்ள முடியாமல் செய்கின்ற செயல்கள். எவ்வளவு பெரிய அத்வைத ஞானியாக இருந்து தானே இறைவன் அனுபூதியில் உணர்ந்திருந்தாலும் விக்கிரக வழிபாட்டை விடக்கூடாது. திருமேனியில் அர்ச்சாவதார வடிவத்தில் இறைவனை வழிபடுவதை நிறுத்தக்கூடாது. நல்லது, ஆழ்ந்து கேளுங்க. நம்முடைய உடல் நலம், அதுல இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய மனநலம், அதுல இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய உறவுகள், குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பி மனைவி அக்கா தங்கச்சி மகள் மகன், இந்த உறவுகள், அதுல இருக்கிற பிரச்சனை, நம்முடைய பொருளாதார வளம். ஐயா, உண்மையில பாத்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரம் கூட நம்ம மனம் சார்ந்ததுங்கய்யா. பல நேரத்துல நமக்கே நம்ம மேல நம்பிக்கையோ தைரியமோ இருக்கிறது இல்லை. அதனாலதான் நாமளே நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை வளம்படுத்திக்கிறதுக்கான முயற்சியிலையும் இறங்குறதில்ல, செயல்பாட்டையும் செய்யறதில்ல. தருதரம் தான் நம்முடைய தலைவிதின்னு நாமளே முடிவு பண்ணிக்கிறோம். வேற யாரும் முடிவு பண்றது இல்லை, நாமளே முடிவு பண்ணிக்கிறது தான்.